அழகரை களவாடும் தீய நோக்கம் நீதி மற்றும் நேர்மைக்கு கட்டுப்படும் கருப்பனுக்கு தெரிந்திருக்கவில்லை. மாந்திரீகர்களை பாதுகாப்பாக அழகர் மலைக்கு கொண்டு சென்று மீண்டும் கூட்டி வருவது அவன் பணி. அவர்கள் அழகர் மலையை அடைந்தனர். 18 மாந்திரிகர்களும் தாங்கள் கொண்டு வந்த மந்திரமையை தங்கள் கண் இமைகளில் தடவிடவே அவர்கள் அனைவரும் கண்களுக்கு புலனாகாதபடி மறைந்தனர். கருப்பனை அழகர் மலைக்கு காவலுக்கு வைத்துவிட்டு கருவறைக்குள் சென்று மந்திரங்களை ஓத ஆரம்பித்தனர். சில நாட்கள் தொடர்ந்து உள்மறைந்து ஆவாகனம் செய்த அவர்கள் தங்களுடைய உணவிற்காக அழகருக்கு படைக்கும் நெய்வேத்தியங்களையும் பழங்களையும் உண்டனர். வெளியில் காவலுக்கு நின்ற கருப்பன் ஏற்கனவே திருமாலிருஞ்சோலையின் எழில்மிகு இயற்கை வளங்களினால் கவரப்பட்டான். கருப்பன் தன்னுடைய குதிரை மீது ஏறி பல இடங்களுக்கு சென்று அந்த மலையின் இயற்கையை ரசித்தான். தினமும் அர்த்தசாம பூஜைக்கு பிறகு கருவறைக்குள் இருக்கும் மாந்திரிகர்களால் ஓதப்படும் மந்திரமானது அழகர் விக்கிரகத்தின் ஆற்றலை ஆவாகனப்படுத்தி அவர் சக்தியை குறைத்து விக்கிரகத்தை திருடி செல்வதற்கான முயற்சியில் இருந்தனர்.